திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து பொதுமக்களிடம் தர்ம அடி வாங்கியுள்ளார் தாவேகா ஒன்றிய செயலாளர் ரமேஷ். என்ன நடந்தது? முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை மலையப்ப நகரை சேர்ந்த 25 வயதுடைய திருமணமான பெண் குளித்தலையில் உள்ள தனியார் மருத்துவக் கடையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் என்பவர் அந்த பெண் வேலை பார்த்து வந்த கடைக்கு எதிரே உள்ள மற்றொரு கடையில் நின்று கொண்டு பாலியல் ரீதியாக சைகை காட்டியும் அவரது வீட்டுக்கு செல்லும் போது பின்தொடர்ந்து பாலியல் ரீதியாக பேசியும் சைகைகள் மூலம் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக அந்த பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஏற்பட்ட இந்த தொந்தரவு குறித்து அந்த பெண் தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 2 மாதங்களாக அவரது கணவர் தினமும் வேலைக்கு அழைத்து செல்வதுடன் வேலை முடிந்ததும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று அவரது கணவர் வர முடியாததால் கணவரின் தங்கை இருசக்கர வாகனத்தில் அவரை அழைத்து செல்ல வந்துள்ளார். வேலை முடிந்ததும் இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ரமேஷ் மீண்டும் பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் அவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்டதாகவும் இதனால் இருவரும் சாலையில் கீழே விழுந்ததாகவும் பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். இரு பெண்களும் கீழே விழுந்ததை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் சம்பவம் குறித்து விசாரித்த போது ரமேஷ் பெண்ணுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ரமேஷுடன் வந்திருந்த இருவரும் அந்த 2 பெண்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரமேஷை காவல் வாகனத்தில் அழைத்து சென்றனர். பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த தாவேகா கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குளித்தலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான தொந்தரவு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த விவகாரமும் சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இரவு வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரமேஷ் தாவேகாவின் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.